பாகிஸ்தானின் மிகப்பெரிய நகரமான கராச்சி கடந்த புதன்கிழமை பெய்த கனமழையாலும் மணிக்கு 97 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறாவளி காற்றாலும் நிலைகுலைந்து போயுள்ளது. எதிர்பாராத விதமாக உருவான மேற்கு திசை காற்று மண்டலத்தின் தாக்கத்தால் நகரின் பல பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழையுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த அதீத இயற்கை சீற்றத்தினால் ஏற்பட்ட பல்வேறு விபத்துகளில் சிக்கி இதுவரை 21 பேர் உயிரிழந்துள்ளதோடு 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் மற்றும் மீட்பு படையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த துயர சம்பவங்களில் மிக மோசமான பாதிப்பு பால்டியா டவுன் பகுதியில் உள்ள மோஜ்கோத் என்ற இடத்தில் நிகழ்ந்துள்ளது. அங்கு பெய்த கனமழையில் இருந்து தப்பிக்க ஒரு சுவரின் ஓரமாக ஒதுங்கி நின்றவர்கள் மீது அந்த சுவர் திடீரென இடிந்து விழுந்ததில் மட்டும் 13 பேர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இதேபோல் கோரங்கி பகுதியில் வீட்டின் கூரை இடிந்து விழுந்ததில் ஒரு பெண் உயிரிழந்துள்ளார். மேமன்கோத் பகுதியில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். குலிஸ்தான் ஜவ்கர் பகுதியில் சுவர் இடிந்து விழுந்ததில் 4 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். நீலம் காலனி பகுதியில் வீட்டின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் ஒரு பெண் பலியானார். இது தவிர கிளிப்டன் மற்றும் குவைத் அபாத் பகுதிகளிலும் மரம் விழுந்தும் கூரை இடிந்தும் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இந்த தொடர் மழையினால் நூற்றுக்கணக்கான டிரான்ஸ்பார்மர்கள் பழுதடைந்ததால் கராச்சி மாநகரின் பெரும் பகுதி இருளில் மூழ்கியது. சாலைகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதாலும் ராட்சச விளம்பர பலகைகள் வேரோடு சாய்ந்து விழுந்ததாலும் போக்குவரத்து மற்றும் மக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. கராச்சி மேயர் முர்தாசா வஹாப் மற்றும் சிந்து மாகாண உள்ளாட்சித்துறை அமைச்சர் நாசீர் ஹுசைன்சா ஆகியோர் மாகாணம் முழுவதும் அதிதீவிர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நிலைமை சவாலாக இருப்பதால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என மேயர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றவும் மீட்பு பணிகளை மேற்கொள்ளவும் சிறப்பு மீட்புக் குழுக்கள் நகர் முழுவதும் அனுப்பப்பட்டுள்ளன. அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை நீடிக்கக்கூடும் என பாகிஸ்தான் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் மீட்பு பணிகள் ராணுவத்தினர் உதவியுடன் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது.